ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் ஒரு சூப்பரான ரெசின் ஆர்ட் ஃப்ரேம் ப்ரிசர்வேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிளைண்ட் எனக்கு அவங்க பாப்பா செஞ்சிருந்த க்ளே மெட்டீரியல் எல்லாமே கொடுத்தாங்க. இதை ப்ரிசர்வ் பண்ணி கொடுங்க, அவள் பெரிய பொண்ணாக வளர்ந்ததுக்கப்புறமா நீ பண்ணது அப்படின்னு சொல்லி அவளுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக கொடுத்தாங்க. அவங்க பாப்பாவுக்கு எப்படியும் ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கும். எவ்வளோ அழகழகாக க்யூட்டாக பண்ணியிருக்கா பாருங்களேன். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு இதை பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தோணுது. நிறைய க்ளே பண்ணியிருந்தா. இந்த ஃப்ரேமுக்குள்ளே எதெல்லாம் அடங்குமோ அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ரெசின் ஆர்ட் ஃப்ரேமில் நம்ம எதனாலுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஞாபகார்த்தமாக ரொம்ப நாளைக்கு நம்ம ஃப்ரேம் போட்டு வச்சு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் வெட்டிங் மாலை, அப்புறம் மஞ்சக்கயிறு, பேபியோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு க்ளே மெட்டீரியல் எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணுறது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதோட அவுட்புட் எப்படி வரும்னு நானும் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஸ்னெயில் இருக்குது. அது பார்த்தோன்னே டக்குன்னு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஸ்னெயில்னு சொன்னதுக்கு அப்புறமா ஆனால் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நம்மளுக்கும் மறந்து போயிடக்கூடாது. குட்டி பாப்பா எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்கால, அதனால் அதுக்கு பக்கத்தில் நம்ம நேம் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸுக்கும் வெஜிடபிள்ஸ்க்கும் பக்கத்தில் அது என்ன நேம் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும்னு நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட் நான் பேஸுக்கு ஒரு ரெசின் கோட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசின் 2 கப்பும் ஹார்ட்னர் 1 கப்பும் எடுத்திருந்தேன். நான் வச்சிருக்கிற ரெசின் பார்த்தீங்கன்னா இதில் 2:1 ரேஷியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியே நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு ரெசினும் ஹார்ட்னரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரேஷியோ படியே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ரெசினும் ஹார்ட்னரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கூட அதுவே கூட மிக்ஸ் ஆகிக்கும். மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மோல்டில் லைட்டாக பேஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த கிளேலாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக என்னோட கிளைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 8 இன்ச் அன்ஈவன் ரவுண்ட் மோல்டு தான் எடுத்திருக்கேன். அதில் பேஸுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு கோட் கொடுத்துக்கலாம். இந்த ரெசின் ஹார்ட்னரை வச்சு நம்ம எல்லா பக்கமும் இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுவே கூட அப்படியே போயிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி இருந்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம வெஜ்னா வெஜ் ஒரு சைடு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் ஒரு சைடு, அப்புறம் அவங்க பண்ணது குட்டி குட்டி வாட்சு, ஸ்னெயில், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு சைடுன்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒன்றையும் அதோட இடத்துல பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிரிண்ட்ல நான் வேற ஒரு ரெசின் ஃப்ரேமுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் சேர்த்து பிரிண்ட் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் போதும்ல, அதனால 2 ஃப்ரேமோட சேர்த்து ஒரே இதில் பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். இதுலேருந்து நம்ம இப்போ பண்ணுற ரெசின்குள்ள டீட்டெயில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 8 hours, மினிமம் 8 hours டைம் எடுக்கும். மேக்ஸிமம் 24 hours வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னா நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ பேஸ் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆனால் தான் நம்ம நெக்ஸ்ட் கோட் கொடுக்கும் போது கீழே உள்ள இந்த இதெல்லாமே அசையாமல் கொஞ்சம் ஸ்டிக்காகி இருந்துக்கும். ஸோ நம்ம மெதுவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் நெருக்கமாகவே நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் எவ்வளோ தூரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டு. சரி, நம்ம ஃபஸ்ட் வைக்கும் போதே ஸ்பேஸ் கரெக்டாக நெருக்கமாக வச்சுட்டோன்னா லாஸ்ட்டில் கூட நம்ம அதை மூவ் பண்ணி அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றுன்னா எடுத்து வைக்கும் போதே அதோட நேமும் பக்கத்தில் ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இதில் பாப்பாவோட நேம், அவள் என்னைக்கு இந்த கிளே மெட்டீரியல் எல்லாமே ஒர்க் பண்ணா அப்படிங்கிற டேட்டையும் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ தட் பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இதை ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துப்பால, அதனால அந்த டேட் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம் மேலேயே. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா கிச்சன் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் எக்கு, ஸ்னைலு, இது வாட்சு, பென்சில், எரேசர் எல்லாமே பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் கிளிட்டர் ரெசின்ல ஆட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா. பேக்ரவுண்ட்ல எந்த கலருமே ஆட் பண்ணல, கிளாஸ் எஃபெக்ட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸ் எஃபெக்ட்ல கொஞ்சம் கிளிட்டர்லாம் ஆட் பண்ணோம்னா ஜிகு ஜிகுன்னு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கலர் கிளிட்டர் வாங்கியிருக்கேன். அதை லாஸ்ட் ரவுண்டு ரெசின் கோட் கொடுக்குற போது ஆட் பண்ணிக்கிறேன். கலராக இருக்கட்டும், கிளிட்டராக இருக்கட்டும், நம்ம ரெசின்குள்ளே ஆட் பண்ணும்போது நிறைய தெரிஞ்சாலும் நம்ம ரெசின் மோல்டுக்குள்ளே ஊற்றுனதுக்கு அப்புறமா அது எங்கே தான் போச்சுன்னு காணாமல் போயிடும். கலரும் சரி லைட் கலராக மாறிடும். ஸோ கொஞ்சம் நம்ம டார்க்காகவே கொடுத்துக்கிட்டோம்னா ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நான் நிறையாவே கிளிட்டர் சேர்த்துட்டு அப்படியே மோல்டில் அப்ளை பண்ணிட்டேன். இதை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, அது அப்படியே ஃப்ளோ ஆகுறது. இவ்வளோ நேரம் டைம் எடுத்தாலும் அந்த கிளே, அதுக்கப்புறம் அதோட லெட்டர்ஸ் எல்லாமே அங்கங்கே மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள்.
ஓகே, அங்கங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னா நின்றுக்கும். ரொம்பலாம் மூவ் ஆகலை, ஓரளவு மெதுவாக அங்கங்கே அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதோட இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த க்ளே வந்து ஃபுல்லாகவே உள்ள டெப்த்தாக மூங்கி போகலை, கொஞ்சம் கொஞ்சம் மேலே எம்போஸ்டாக தான் இருந்தது. அந்த எம்போஸ்டாக இருந்ததுக்கு மேலேயும் இந்த ரெசின் கோட்டை வந்து லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெசின் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும் மேலேயும். ஸோ தொட்டு பார்க்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே எம்போஸ்டாகவும் சூப்பராக இருக்கும். இந்த வியூவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கிளிட்டருக்குள்ளே ஒரு க்ளே மெட்டீரியலும் சூப்பராக வியூ ஆகுது. நம்ம பேக் சைடு திருப்பி பார்த்தா கூட பேக் சைடும் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துக்கலாம். இது ஃப்ரீஸ் ஆகி நெக்ஸ்ட் டே அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. மோல்டுலேருந்து அப்படியே அழகாக தனியாக செப்பரேட்டாக எடுத்தாச்சு. கிளாஸ் எஃபெக்டில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாமே கிளியராக தெரியல. ஸோ நம்ம பேக்ரவுண்டை மாற்றிட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கும் இந்த ரெசின் ஆர்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் வீட்டு குட்டீஸோட க்ளே ஆர்ட்டையும் இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் ஃப்ரேமில் ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். சுஜய் கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜய் கிராஃப்ட்ஸ்.